வெல்கம் டு இன்ஸ்டா சூரஜ் சேனல். இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 20 உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 25 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, இது எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 4 இல்லை 5 பட்டை, 4 இல்லை 5 பிரியாணி இலை, ஒரு 3 இல்லை 4 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, 1.5 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் சீட். இதையெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். 3 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனை நான் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அது 1/2 டீஸ்பூன். அது கூட 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். 1/2 கப் அளவு புதினா இலை, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ண புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். புதினா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி போட்டு இப்போ சிக்கனை வேக வைக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மேஜிக் மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலாவோட பச்சை